அமெரிக்கால எங்களோட மகா சிவராத்திரி எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஒரு சின்னதாக ரீல் பண்ணணும்னு என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுருந்தேன். இப்போ அதுக்கு முந்தின வாரம் ஃபுல்லாக 5 நாளும் நல்ல ஃபீவர். அதெல்லாம் முடிச்சு சிவராத்திரி அன்னைக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வந்த மாதிரி நானே ஃபீல் பண்ணிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு வந்து நான் கோவிலுக்கு நைட்டு தான் போனேன். ஏன்னா காலையிலேருந்து சரியான கூட்டமாக இருக்கும். நைட்டு 9 மணிக்கு மேலே வந்து கூட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ அதனால வந்து நாங்கள் அந்த டைம் போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு நான் தங்குற முடிவில் போகலை. ஆனால் ஒவ்வொரு நைட் வந்து முழிப்பேன். ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே நான் அந்த மாதிரி முழிச்சிட்டு இருக்கேன். ஸோ தங்குற மாதிரி பிளான் போகல. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு இருந்ததுனால நான் தங்கிட்டேன். அங்கே நைட் அப்படியே பஜனை எல்லாம் பண்ணிட்டு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஏலக்கம்மாவில் வந்து நந்திக்கு கோர்த்துட்டு இருந்தாங்க. பஜனை பாட்டு அதெல்லாம் பாடிட்டு 2 அபிஷேகம் அந்த டைமுக்கு நடக்கும். 12 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, 6 மணிக்கு வந்து ஆரத்தியும் முடிச்சு நல்லபடியாக வந்து அன்னைக்கு சூப்பராக சாமி கும்பிட்டோம். சிவனோட அலங்காரம் அங்கே இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த டெம்பிள் வந்து இந்தியானால இருக்கிற ஹிந்து டெம்பிள். அப்புறம் 6 மணிக்கு மேலே வெளியில் வந்தால் சரியான ஃபாகு, கண்ணே தெரியல. கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் நான் ஃப்ரெண்டோட தான் போக போகிறேன். அங்கே அப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேசரி செஞ்சு வந்து நல்லபடியாக மகா சிவராத்திரி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு.